ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் இந்த கார்த்தி, சூர்யா இவங்கெல்லாம் எங்கேயோ நடந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு அவ்வளோ இது பொங்கல் வச்சாங்க உட்காந்து. இதே கனிமொழி கையில் மெழுகுத்தி எடுத்துட்டு அங்கே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகலாம் கையில் மெழுகுத்தி எடுத்துட்டு நைட்டு ஞானசேகரன் வராமல் இருந்திருப்பான். இந்த நாய்கள் வந்து புறை போட்டால் மட்டும்தான் குலைக்கும். அந்த ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க, புறையை போட்டால் குலைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த போடுற புறைக்கேற்ற குலைக்கிற நாய்கள் இதெல்லாம். இவங்களாம் வந்து ஊடகம் சொல்றதுக்கு வெக்கப்படணும். இந்த தலித் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றது தான் செய்தியாக போடுறாங்க. இது அப்படியே மாற்றி தானே போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க அவர் வந்து கிறிஸ்டின் சர்ச்சைக்கு போவோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இப்போ ஞானசேகரன் ஒருத்தர் மாட்டியிருக்கான், 8 வருஷம் முன்னாடி குற்றத்தில் மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த 8 வருஷம் சும்மாவாக இருந்திருப்பான். அப்போ என்னை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் வெளியே வரவே இல்லை. இந்த அம்மா இந்த பெண்மணி வந்து தைரியமாக இருக்க போய் சொல்லிடுச்சு. இவர் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்துட்டு அடி வாய்களே பேசுகிறாரு. அந்த துண்டு சீட்டை பார்த்து அடி ரொம்ப இழுத்து படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இது ஏன் இது பண்ண மாட்டேங்க? எனக்கு கூட ரொம்ப வயசாகிடுச்சு போல இருக்குது. இதை பேசினா ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து என்ன அவர் ஏற்கனவே அந்த நீங்கள் சொன்னீங்க ட்வீட் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட பாதிப்பு ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்குது. அதனால் வெளியே வாய் திறக்காமல் இருக்காரு போல இருக்குது. இல்லை அந்த சார் யாராக இருக்குன்றதும் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. வேறு யாராக இருக்க போகிற திமுக சாரதோ வேறு யாரும் இருக்க போகிற இல்லை, இவங்க இவ்வளோ முட்டு கொடுக்க போகிறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜே செல்வா அவர்கள். வணக்கம். நமஸ்தே. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 19 வயசுக்கு உட்பட்ட மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் இல்லை, இப்போ டெல்லியில் கூட ஏபிவிபி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் திமுக எம்பி அவர் என்ன கேட்குறாங்கனாக்க, பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி, இதில் ஏன் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. நம்ம கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவர் ஸ்டாலின் இதை ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னார், இதில் அரசியல் பண்ணோம்னா அவையிலாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதேபோல் இப்போ கனிமொழிக்கு வந்து அதான் சொல்லுங்கள், எதிர்கட்சிகள் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணாமல் அவையிலாக பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, இது அரசியல் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து காவல்துறையை வச்சு அங்கே வந்து ஒரு 57 சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது, அது சரி பண்ண துப்பு இல்லை. உங்களுக்கு படிக்கிற ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிவாரணமும் கிடைக்கல, உரிய நீதியும் கிடைக்கல. ஏன்னா அவர் சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்குமூலத்தில் சொன்ன மாதிரி போட்டிருந்தாங்க. எஃப்ஐஆரில் வந்துட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டாரு, அவர் சார்னு போட்டு பேசினார், 2 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினமலர்லாம் 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அந்த இவர் கமிஷனர் இது கொடுக்குறாரு அருண் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து முதல்ல இதே காவல்துறை என்ன சொல்லிச்சுன்னா, அந்த டவரில் இருக்க டெலிஃபோன் சிக்னலை வச்சு தான் குற்றவாளியை நாங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சோன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு அவர் வந்து இன்னொருத்தர் பேச. இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, அவங்க தம்பி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கைது பண்ணோன்ற இதெல்லாம் கூட சொன்னாங்க. ஃப்ளைட் மோட் இருந்துச்சு, அவர் வந்து இது பண்ண முடியல, அதை வச்சு அதனால் ஃப்ளைட் முடிச்சு அதில் யார்ட்டும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. இவங்க தான் சொன்னாங்க செல்ஃபோன் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சேன்றாங்க. அப்புறம் வந்து செல்ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்குன்றாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இயக்கத்தில். எங்கள் கோபால்ஜி மாநில நிறுவனம் இப்போ வந்து ஒரு கதை சொல்லுவார். ஒரு 3 ஸ்டேட்காரங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே புலி இருக்குது அப்படி சொல்லிட்டு 3 மாநிலம் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 போலீஸும் கூப்பிட்டு உள்ளே அனுப்புனாங்களா 3 பேர். மிகச்சிறந்த புலி பிடிக்கிற வீரர்கள் இவங்க தான் அப்படின்னு காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ நம்ம இந்த கமிஷனர் அருண் மாதிரி அந்த மாதிரி நபர்கள் நல்ல திறமையானவங்கள ஒரு 3 பேரை அனுப்பி விடுறாங்க. உள்ளே போயிட்டு கேரளாக்காரன் உள்ளே போகிறான், தேடி பார்க்குறான், புளியை காணுங்கன்னு சுற்றி தேடி பார்த்துட்டு அப்படியே அடுத்த அந்த காட்டு இன்னொரு மனைவிலே வெளியே போயிட்டு ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் போயிட்டு ஒரு புளியை வாங்கிட்டு நான் புளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துடுறான். அடுத்து ஆந்திரா போலீஸ்கார முறை 3 நாள் வச்சு அவனும் பார்க்குறான், அவனுக்கும் புலி கிடைக்கல. அவனும் உள்ளே போயிட்டு அதே போல் அந்த சர்க்கஸ் கூட்டத்தில் போய் புளியை வாங்கிட்டு நான் புளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஆனால் உள்ளே போன இந்த தமிழ்நாடு போலீஸ் மட்டும் காணவே இல்லை. 3 நாளாவது 4 நாளாவது 5 நாளாவது என்னடா அது 2 பேர் ஒரு புலி தான், ஆனால் 2 புலியை கொண்டு வந்துட்டானுங்க. ஆனாலும் இந்த இவர் தமிழ்நாடு போலீஸ் போன போலீஸ் இன்னும் காணுமே அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை படையே உள்ளே போகுது. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சரி அந்த போலீஸுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்ட்டு. அங்கே போனால் ஒரு கரடியை கட்டி மரத்தில் கட்டி வச்சுட்டு
ஒரு கம்பை வச்சு கரடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நீ தான் புலின்னு ஒத்துக்கோ, நீ தான் புலின்னு ஒத்துக்கோ, நீ தான் புலின்னு ஒத்துக்கோ அப்படின்ட்டு. அந்த இது வந்து அன்றைக்கி கோபால்ஜி சொன்னது இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு நான். ஏன்னா ஒரு குற்றவாளியை உருவாக்குறது தான் எனக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது வந்து இது காட்ட மாட்டேங்கிறாங்க. நீ இவங்களை கண்டுபிடிடா, இந்த இதுக்குள்ளே இவங்களை கண்டுபிடி, இல்லைன்னா நம்ம அந்த வேங்கவேலில் மலத்தை கண்டுபிடி அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அவங்கள கண்டுபிடினா ஒரு கிளவியை தேடிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. மன்னத்தை வாரி போட்டாங்க, செருப்பால் அடிச்சாங்கன்னு சொல்லி அதில் ஒரு சிறுவனை கூட கைது பண்ணி ஒருத்தனை கைது பண்ணி அவனை விட்டாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, அதை விட்டுட்டு ஒரு கிளவி பின்னாடி ஓடிட்டு இருக்கு காவல்துறை. பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? அந்த கிளவி பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? அதாவது முந்தி சொல்லுவாங்க, இந்த ராஜா அரசாட்சி செய்யும்போது மார்வேஷத்தில் வரும்பொழுது இந்த மாதிரி மக்கள் அதிருப்தி இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டு அதை நிவாரணம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வருவாராம். ஒருவேளை ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து பரிசு கொடுக்க போறாரு கேட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் மேலே என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லுங்க, நான் நிவாரணம் அந்த தவறை திருத்தி சொல்லி வச்ச மாதிரி எல்லா திமுக காரங்களும் வந்து அவர் திமுக நிர்வாகியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனால் அவர் திமுக பவள விழாலெல்லாம் கலந்துகிட்டு இருக்காரு. திமுக பவள விழாவில் கலந்துருக்காரு. இவனுக்கு நம்ம மா சுப்பிரமணியம் போய் பொன்னாட போத்துறாரு. அவர் வந்து ஒரு வீட்டில் சாப்பிடும்போது குற்றவாளியோட போட்டோ இருக்குது, பிரியாணி எல்லாம் போட்டு அமைச்சிருக்காரு. அதான் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த தமிழக காவல்துறை திமுக என்ன செய்யணும், ஒரு கரடியை பிடிச்சிட்டு நீ புலின்னு ஒத்துக்கோன்னு அடிக்கிற கதை தான் தமிழக மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறது துப்பே இல்லை இவங்களுக்கெல்லாம். எவன் கிடைப்பா அவனை குற்றவாளி ஆக்கலாம் அப்படின்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கு. மக்களை வந்து ரொம்ப இவங்களுக்கு என்னென்ன அந்த 200 கொடுத்து ஜெயிச்சவங்க தானே இவங்க. 2000 200 500 காசு கொடுத்ததுனால என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அதாவது கருணாநிதி சொல்லியிருக்காரு உங்களை அரசியலில் பேசும்போது, அந்த தோத்தவன சொன்னார், தமிழர்கள் அனைவரும் சோட்டில் எடுத்த பிண்டங்கள் அப்படின்னாரு. அந்த பிண்டங்களாக தான் இந்த திமுக நினைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அவர் கருணாநிதியோட சொல்ல வந்து அப்படி நினைச்சிட்டு இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தருமபுரி 17 வயசு மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டு போடுறாரு. என்னன்னாக்க, தருமபுரியில் 17 வயது இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த கொடூர செய்தியறிந்து துயர்கிறேன். மனிதம் இப்படியெல்லாம் வக்கிரமடைந்து வருவது பெரும் வேதனை. இதற்கு காரணமான கயவர்களை உடனே கைது செய்ய வேண்டும். பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானா அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தார். இல்லை அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் அந்த ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். இவரோட ஆட்சியில் எத்தனை பேர் பாருங்கள். நேற்று கூட இதில் கன்னியாகுமரியில் ஒரு மாணவி வந்து ஜமாலுதீன் ஒருத்தன் போயிட்டு பாலியல் பழத்தை இது பண்ணி போக்சோ சட்டத்தில் உள்ளே போகிறான். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே இந்த கயவர்கள் இவர் சொல்கிற மாதிரி அந்த இவங்களெலாம் கொடூரன்கள் பூரா பெரிய ஒரு உத்வேகம் வந்துருச்சு. நம்மளை காப்பாற்ற பெரிய ஒரு அரசாங்கம் இருக்குது. நம்மளை வந்து எதிலும் ஏன்னா என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறதுக்கு இது ஊடகங்கள் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து இப்போ அண்ணாமலை போய் சொல்கிறாரு, இவர் வந்து திமுக அப்படின்றாரு, மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்ல வேண்டிய முதல் கடமை யாருக்கு இருக்குது? ஊடகங்களுக்கு இருக்குது. பத்திரிகை துறை வந்து தன்னுடைய புலனாய்வு பத்திரிகைன்றாங்க. இந்த ஒருத்தர் மீசி வச்சு சுத்திட்டு இருப்பாரு, அந்த நக்கீரன் கோபால் காணாம போன பொண்டாட்டி இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த கார்த்தி, சூர்யா இவங்கெல்லாம் எங்கேயோ நடந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு அவ்வளோ பொங்கல் வச்சாங்க உட்காந்து. இதே கனிமொழி கையில் மெழுகுத்தி எடுத்துட்டு அங்கே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகலாம் கையில் மெழுகுத்தி எடுத்துட்டு நைட்டு ஞானசேகரன் வராமல் இருந்திருப்பான். நீ மெழுகுத்தி எடுத்துட்டு அங்கே போனதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கையில் மெழுகுத்தி எடுத்துட்டு போயிருந்தா கனிமொழி மெழுகுத்தி எடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு இந்த ஞானசேகரன் பண்ணுறவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்கே நரம்பு புடைக்க இந்த நக்கீரன் கோபால்லாம் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எவ்வளோ தையத்தக்கன்னு குதிச்சாரு. இதெல்லாம் எங்கள் தலைமறைவாக வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு இது வந்து நாய்கள் வந்து புறை போட்டால் மட்டும்தான் குலைக்கும். அந்த ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க, புறையை போட்டால் குலைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த புறைக்கேற்ற குலைக்கிற நாய்கள் இதெல்லாம். இவங்களாம் வந்து ஊடகம் சொல்கிறதுக்கு வெட்கப்படணும். அப்போ இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது. ஆனால் அதை பற்றி பேச வேண்டிய ஊடகங்கள் ஏன் வாய் மூடிட்டு விவாதம் பண்ணி இதை வச்சு விவாதம் பண்ணுங்கடான்னா, ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை, அதை வச்சு விவாதம் பண்ணிட்டு அலைகிறாங்க. திராவிட ஆட்சி அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூவன் நாசமாக போச்சு அப்படிம்பாங்க, அதுக்கு முன்னாடி நல்லா ஆறாக இருந்துச்சும்பாங்க, தமிழ் நாசமாக போச்சு. அதே போல் இந்த பெண்கள் சுதந்திரன்ற பேரில் அவங்கள வந்து அந்த ஈவ ராமசாமின்ட்டு ஒருத்தர் இருந்தார். சொன்னார் பெண்கள் வந்து கற்பப்பையை கழட்டி வச்சுட்டு வரணுன்ட்டு. அவர் வீட்டு பெண்கள்லாம் கற்பப்பையை கழட்டி வைக்கல. திமுக அவரோட வழித்தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து முக ஸ்டாலின் பொண்டாட்டியும் கற்பப்பையை கழட்டி வைக்கல, கருணாநிதியோட 2-3 பொண்டாட்டியும் கழட்டி வைக்கல, இவங்களாம் யாரும் கழட்டி வைக்கவே இல்லை. ஆனால் இவர் என்ன சொன்னால் பெண்கள் வந்து கற்பப்பையை கழட்டி வைக்கணும் அப்படின்னாரு. அதே போல் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கற்பப்பையை கழட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்குது. தமிழ் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கலாச்சாரம். இந்த ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா 3 பொண்டாட்டி கட்டி 3 தான். அவன் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வந்து ஒரு கிறிஸ்தவங்கிறது இங்கே வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க. எல்லா செய்தி சேனல்களும் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு தலித் பெண் ஏதாச்சும் பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது
சம்பவம் நடந்தாலும் இங்கே தலித் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றது தான் செய்தியாக போடுறாங்க. இதில் அப்படியே மாற்றி தானே போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகர் பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிறாங்க, அவர் வந்து கிறிஸ்டின் சர்ச்சைக்கு போவோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க. இங்கே ஒன்று திராவிட ஆட்சி வந்து திமுக வந்து இன்னும் குறை சொல்ல. ஏன்னா கலைஞர் டிவி சன் டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும். அந்த ஒரு முறை இவன் அந்த திருமுருகன் நினைக்கிறேன் அந்த டைரக்டர் ஒருத்தர் வந்துட்டு எப்படி கற்பழிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்த இதெல்லாம் உண்டு. இன்றைக்கி அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இப்போ ஞானசேகர் ஒருத்தர் மாட்டியிருக்கான், 8 வருஷம் முன்னாடி குற்றத்தில் மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த 8 வருஷம் சும்மாவாக இருந்திருப்பான். அப்போ என்ன பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் வெளியே வரவே இல்லை. இந்த அம்மா இந்த பெண்மணி வந்து தைரியமாக இருக்க போய் சொல்லிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார், இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ திட்டம் போட்டு அந்த சிசிடிவி கேமராங்க செயலுக்கு வச்சது யார், எல்லாமே பார்க்கணும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு இப்போ மற்றதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த யாராவது மோசடி பண்ணி பணம் போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் ஒரு பேர் தெரியாமல் நீங்கள் புகார் கொடுக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து உங்கள் பேரை சொல்ல வேணாம், உங்கள் முகத்தை காமிக்க வேணாம், நீங்கள் வந்து புகார்களை மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சர் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு வாயும் திறக்கல. வாயை திறக்க வைக்க வேண்டிய ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குதான் பெரிய கேள்வியாக இருக்குது. இவர் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்துட்டு அடி வாய்களே பேசுகிறாரு. அந்த துண்டு சீட்டை பார்த்து அடி ரொம்ப இழுத்து படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இது ஏன் இது பண்ண மாட்டேங்க, எனக்கு கூட ரொம்ப வயசாகிடுச்சு போல இருக்குது. இதை பேசினா ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து என்ன அவர் ஏற்கனவே அந்த நீங்கள் சொன்னீங்க ட்வீட் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட பாதிப்பு ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்குது. அதனால் வெளியே வாய் திறக்காமல் இருக்காரு போல இருக்குது. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காண்டி இது ஏபிவிபியிலேருந்து மாணவர்கள் போய் போராட்டம் பண்ணுறாங்க. இது பள்ளி கிளாஸில் அவங்கள வந்து அலுவலகத்தில் இருக்கணும் போய் சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு கொடுமை என்னக்கா, நாங்கள் போராட்டம் பண்ணுற இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இந்த மாணவ இயக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து ஒரு நச்சு தானே தவிர வந்து இங்கே வந்து அதனால் இருக்கக்கூடாத ஒரு இதுன்னா கம்யூனிஸ்ட் தான். பார்த்தீங்கன்னா இவன் சொன்னாமல் சீமான் அந்த சீமான் அவன் சொல்லியிருக்காரு பாருங்க, இது நக்சல் வந்து ஒரு புனிதமான வார்த்தை அப்படின்னு ஒரு 2 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாப்புல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பார்க்கல. நக்சல் வந்து ஒரு புனிதமான வார்த்தை, நக்சல் வந்து போராளி வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான பேரை வந்து வன்புணர்வு பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான காவல்துறை மேலே செத்துருப்பாங்க, லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் செத்துருப்பாங்க. அவங்க வந்து நீ வந்து புனிதமானவன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பேரில் இங்கே சுற்றிட்டு இருக்குதுங்க. இவங்களை வந்து முதல்ல இங்கே தடை செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு, இந்த பயங்கரவாத அமைப்புகள். ஆனால் இங்கே வந்து இந்த அரசாங்கத்துக்கு துணிவே கிடையாது. இவங்க இந்த பார்ட்டி பின்னாடி ஓரலாம் தெளிவாக இருக்காங்க. இல்லை யார் அந்த சார் அப்படின்றத இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் அதிமுகவும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. தமிழக காவல்துறை உடனடியாக கைது பண்ணுறாங்க. அதை இவங்க இதுக்கு கைது பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முஸ்லீம் அமைப்பு போயிட்டு அந்த இவன் ஒரு 58 பேரை கொண்டாங்க. இதே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்மலா தேவி என்ற பெண்மணி வந்து பேராசிரியர் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அதில் வந்து அந்த அப்போதைய ஆளுநர் இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் பேரை வந்து இந்த ஊடகங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இல்லை அதான் சொல்ல, இந்த ஊடகங்கள் வந்து முழுக்க வந்து திமுகவோட இந்த நேற்று கூட பார்த்தீங்கன்னா இவர் விஜயகாந்தோட நினைவுக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் கூட்டம் வருது. ஆனால் அந்த மனுஷன் என்ன செஞ்சீங்க, இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிச்சு, ஒரு கோமாளியாக காமிச்சு அவரை காலி பண்ணி சாகடிச்சு. அதில் பெரும்பங்கு இந்த தமிழக ஊடகங்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு நல்ல மனுஷனை ஒரு கோமாளியாக காட்ட முடியுங்கிறது அதுதான் பார்த்துக்கிடுங்க. இவங்க அந்த திருப்பி ஒரே பொய்யை திருப்பி சொல்லி அந்த கோயபிள்ஸ் பாணி அந்த சார் யாரா இருக்கும்ன்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. வேற யாரா இருக்க போகிற திமுக சாரத்தில் வேற யாரும் இருக்க போகிற இல்லை, இவங்க இவ்வளோ முட்டு கொடுக்க போகிறாங்க. நான் சொன்னேன் 8 வருடங்கள் வந்து ஒருத்தர் சும்மா இருந்துட போகிற கிடையாது. 8 வருடங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அவங்களுடைய மனைவி கூட அந்த கல்லூரியிலே பணிபுரிவதாக சொல்லிட்டு ஏன்னா அப்புறம் இவர் அமைச்சர் வந்து இல்லை அப்படி ஒரு தகவல் இல்லை அப்படின்றாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்தனை மனைவி, அதான் திமுக கலாச்சாரம் தான், எத்தனை மனைவி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதில் எந்த மனைவி வேலை பார்க்கணும்னு அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மனைவியாக இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் போயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கலாச்சாரம் உண்டு. இன்றைக்கி மனைவிம்பாங்க, நாளைக்கு மகள்பாங்க, இல்லை இன்றைக்கி மகள் நாளைக்கு மனைவி ஆக்கிப்பாங்க, அடுத்த நாள் தந்தைம்பாங்க. இது வந்து திராவிட கலாச்சாரம். அதனால் நம்ம மனைவின்னு சொன்னால் இல்லை மகள்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு வந்து. அப்புறம் அதுக்கு ஒரு இது கேஸ் போட்டாலும் போடுவாங்க, அது மகள் தான் எப்படி நீ மனைவின்னு சொன்ன அப்படின்ட்டு. அதனால் திராவிட கலாச்சாரத்துலேருந்து இது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். திமுக அரசாங்கம் வந்து இந்த பொங்கலுக்கான பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் கரும்பு உள்ளிட்ட பல பொருட்கள் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1000 ரூபாய் அந்த தொகை வந்து கொடுக்க எங்ககிட்ட நிதி இல்லை அப்படின்றத அமைச்சர் தங்கம் தென்னரசும் பதிவு பண்ணியிருக்காரு. மத்திய அரசுக்கிட்டேருந்து எங்களுக்கு நிதி வரலன்னு இருக்காரு. மத்திய அரசுன்னு இதுக்கு நிதி வராது. ஆனால் எழுதாத பேனாவுக்கு இதில் கடலில் கொண்டு வைக்கிறதுக்கு நிதி வரும். இல்லை இன்னும் பேனா வைக்கலங்க, வைக்கிறதுக்கு வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து திமுக வந்து எழுதாத பேனாவுக்கு வந்து நிதி வந்துடும்.
அது வைக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க வைக்கிற திட்டமெல்லாம் போட்டாங்க, பசுமை தீர்ப்பாயத்தில் அனுமதியும் வாங்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கான இன்னும் எந்த ஒரு ஏற்பாடும் அவங்க எடுக்கலைல்ல. சரி, அதை விட்டு இந்த இவங்களுக்கு செத்தாங்களே, கள்ளச்சாராயம் கூட செத்து போனாங்களே, ஆமாம், அவங்களுக்கு நிதி கொடுத்தீங்கல்ல, 10 லட்ச ரூபா 10 லட்சம் கொடுத்தீங்க. அது எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு நிதி இருக்குது உங்களுக்கு. இடிஞ்சு போன பாலம் ஒன்று கட்டி ஆற்றுல மிதக்க விட்டீங்களே திருவண்ணாமலை, அந்த பாலம் கட்டுக்கு நிதி எங்கேருந்து வந்துச்சு? இப்போ அந்த மறுபடியும் கட்ட நிதி எங்கேருந்து வரப்போகுது? உங்களுக்கு வந்து நிதி இல்லை அப்படின்னா டாஸ்மாகில் வர வருமானம் பூரா எங்கே தான் போகுது? சரி, இதுக்கு நிதி இல்லைன்னு விட்டுருவோம். இவங்க நம்ம முஸ்லீம்கள் வந்து மெக்கா போகிறதுக்கு வந்து ஒரு தொகை ஒதுக்குறீங்க, ஜெருசலேம் போகிறதுக்கு, கிறிஸ்தவ ஜெருசலேம் போகிறதுக்கு தொகை ஒதுக்குறீங்க. இல்லை, இந்து முன்னணி இந்த இடத்துல பெருமையாக சொல்லியிருக்கலாம்ல, ஓகே இந்த அறநிலையத்துறையிலேருந்து கோவில் நிதியிலேருந்து எடுத்து கொடுங்கன்றத பெருமையாக. அதைத்தான் சொல்ல வரேன் நான். இப்போ இந்த இதுக்கெல்லாம் நிதி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஜெருசலேம் போகிறதுக்கும், கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போகிறதுக்கும், முஸ்லீம்கள் மெக்கா போகிறதுக்கும் வந்து பொங்கலுக்கு கொடுங்கன்றத இப்போ கேட்டிருக்கலாம்ல. கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போகிறதுக்கு, முஸ்லீம்கள் மெக்கா போகிறதுக்கு, முஸ்லீம்கள் வந்து அந்த ரம்ஜானுக்கு வந்து நோன்பு கஞ்சிக்கு 44 டன்னு 4 டன்னு என்னமோ அரிசி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நிதி கொடுக்க உங்கள்கிட்ட காசு இருக்குது. இதில் நீங்கள் வந்து மறுபடியும் இந்து அறநிலைத்துறை காசை கேட்குறீங்க. கொடுக்க சொல்லி வலியுறுத்தி இருக்கலாமே இல்லைன்றதான் கேள்வியாக எழுப்புறேன். அந்த காசு நீங்கள் எங்கே என்ன பண்ணி இப்போட நேற்று வந்து சேகர்பாபு சொல்லியிருக்க, நாங்கள் வந்து இத்தனை கிலோ தங்கத்தை வந்து உருக்கி கொண்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு. அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சா அடிக்கிற கொள்ளையே போதலன்றோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. அறநிலைத்துறை இவங்க அறநிலைத்துறையிலேருந்து வர்ற வருமானத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 1 லட்சம் வாகனங்கள் போகுது. நீங்கள் வந்து மக்களை விட்டுருவோம். உள்ளே போய் சாமி ஊருக்கு வந்து 2500 கட்டணும், 5000 கட்டணும், 200 தரிசனம் கட்டணும், சிறப்பு கட்டணும், அது இல்லாமல் இந்த அபிஷேக கட்டணம், இந்த கட்டணத்தெல்லாம் விட்டுருவோம். எல்லாம் ரத்து பண்ணுறதா சொல்லியிருந்தாரு இல்லை? அவர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்மளுக்கு கேட்டுட்டு தான் இருக்கணும் உட்காந்துட்டு. இந்த ஏசு வருகிறான்ட்டு 2000 சொல்கிற கதை மாதிரி தான் எதையும் நான் கேட்டுட்டு இருக்கணும் உட்காந்துட்டு. ரத்து பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் வண்டி போகுது திருத்தணிக்கு. ஒரு வண்டிக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இல்லை 20 ரூபா மினிமம் மட்டும் எவ்வளோ பணம் வரும்னு பார்த்துக்கிடுங்க. இந்த பணம் பூரா எங்கே தான் போகுது? நீங்கள் அந்த ஊரில் ரோடு, இந்த ரோடு சரியாக இருக்காது. கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு வந்து வழி சிறப்பு இது இருக்காது. இப்போ கூட பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தோட பார்த்துருப்பீங்க, மீரான் ஒரு பையன் ஒருத்தன் போயிட்டு, முஸ்லீம் ஒருத்தன் வந்துட்டு கேமரா வச்சுட்டு 2 பேர் மாட்டுறாங்க. அந்த அந்த ஹோட்டலோட உரிமையாளர், அந்த விடுதியோட அந்த இது வச்சிருந்த உரிமையாளர் வந்து திமுககாரன். அப்போ நீங்கள் இந்த நிதியை ஒழுங்காக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு செலவு பண்ணவே நான் இல்லைன்னு சொல்கிறேன். அது எப்படி இங்கே பண்ணுற பெண்கள் சார்ந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாம் திமுக காரங்களே இங்கே வந்து சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, குண்டு வைக்கிறவனை பூரா நாங்கள் வந்து முஸ்லீம் சொல்லலை, ஆனால் குண்டு வச்சு மாற்றம் பூரா முஸ்லீமாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. தப்பு பண்ணுற பூரா திமுககாரன்னு சொல்லலை, ஆனால் தப்பு பண்ணி மாற்றம் பூரா திமுககாரன் தானே இருக்கான். மெத்தமெட்டன் யாரா பண்ணனா ஜாபர் சாதிக்கு, அவன் யாரான்னு கேட்டால் திமுகன்றாங்க. இந்த அண்ணா இதில் போயிட்டு யாரா கைப்பிடிச்சு அந்த பொண்ணு வன்புணர் பண்ணான்னு கேட்டால் திமுககாரன். ராமேஸ்வரத்தில் போயிட்டு கேமரா வச்சிருக்கான்னு மாற்றது இந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா தூண்டி விட்டு முஸ்லீம்ன்றாங்க. அந்த கடைக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டால் திமுககாரன். நீங்கள் எங்கே திமுககாரன் இல்லைன்றீங்க? நான் தான் சொன்னேன், குண்டு வைப்போம் பூரா முஸ்லீம்னு சொன்னால் தப்பு அது. ஆனால் குண்டு வச்சு மாட்டின பூரா முஸ்லீமாக தான் இருக்கும். அதே எப்படி வந்து தப்பு பண்ண பூரா கஞ்சா வித்தம் பூரா திமுககாரன், கலாச்சாரம் காய்ச்சின பூரா திமுககாரன். ஏன்னா இந்த இதில் கலாச்சாரம் காட்டி மாற்றம் வந்து வீட்டில் வந்து திமுக போட்டால் தான் இருந்துச்சு. கலாச்சாரம் காய்ச்சின பூரா திமுககாரன், கண்ணுக்குட்டி கலாச்சாரம் காய்ச்சின பூரா திமுககாரன், பெண்களை வன்புணர்வு பண்ண பூரா திமுககாரன், பார்லரில் போயிட்டு பியூட்டி பார்லரில் போயிட்டு பெண்ணை எட்டி வச்ச பூரா திமுககாரன், போலீஸு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெண் காவலர் இடுப்பக்கல்னு பூரா திமுககாரன் அப்படின்னு சொல்கிறத விட மாட்டின பூரா திமுக தானே இருக்காங்க. இங்கே வேறு யார் மாற்றா? இங்கே இவ்வளோத்தையும் கனிமொழியோட கூட்டத்தில் அந்த இடுப்பக்கல்றாங்க உட்காந்துட்டு. அப்போ தப்பு பண்ணி வந்து இத்தனை தவறுகள் செய்கிறோம் போகிற நம்ம திமுகன்னு சொல்ல, ஆனால் மாற்றம் போகிற திமுக வேறு என்ன சொல்கிறீங்க? இந்த ஆட்சி வந்து இதுக்கு தான் சுதந்திரம் கொடுத்துருக்குது இவங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அறநிலைத்துறை காசு எடுத்து, இந்த அறநிலைத்துறை காசு எடுத்து இதெல்லாம் பண்ணாலே கோயிலுக்கு உருப்படியாக செலவு பண்ணி வர்றவங்களுக்கு வந்து அந்த தாய்மார்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடு மற்றதெல்லாம் ஒழுங்காக பண்ணி கொடுத்தா இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் அந்த பணத்தை கொண்டு இங்கே கொடுக்க சொல்கிறீங்க நீங்கள் உட்காந்துட்டு. இவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க இது இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் எங்கே பணம் வச்சு உங்களுக்கு அந்த இதுக்கு நம்ம இது கொடுக்குறது, மெக்காவுக்கு போகிறது காசு கொடுக்குறது, இவங்களுக்கு கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு அப்படி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் கொடுத்த எந்த ஊரில் சர்க்கரையை வச்சு பொங்கல் செய்கிறா? இவர் 1 கிலோ சர்க்கரை கொடுப்பாங்களாம். எந்த ஊரில் சர்க்கரை வச்சு பொங்கல் செய்கிறாங்க? சர்க்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வெள்ளத்துக்கு பேர் தாங்க சர்க்கரை பொங்கல். சர்க்கரை வச்சு சர்க்கரை பொங்கல் செய்ய மாட்டாங்க. வெல்லம் போட்டு செய்கிற பேர் சர்க்கரை பொங்கல். இவர் சர்க்கரை எடுத்து கொடுத்துட்ருக்காரு கையில். அப்போ ஏன்னா இந்துக்களோட பண்டிகை வேணே வந்து இது மழுங்க கொண்டாடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை போஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா போகிறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும், எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்து பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது, இந்துக்கள் வந்து சுதந்திரமாக இது பண்ணிருக்கிறது தெளிவாக இருக்காங்க இந்த திமுக அரசாங்கம்.
இந்த பண்டிகை வந்து இப்போ உனக்கு ரம்ஜானுக்கு அரிசி கூட காசு இருக்குல்ல, நீ வந்து எத்தனை மசூதி கையில் வச்சிட்டு இருக்க? நீ சொல்கிற மாதிரி வந்து இந்து அழுத்திலே வச்சுப்போம், எத்தனை மசூதி கையில் வச்சிட்டு இருக்க? எத்தனை மசூதி உனக்கு காசு வரப்போகுது? இந்து கோயிலை பூரா கையில் வச்சிட்டு இருக்க. இந்துக்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு கொடுக்கணும், கோயில் காசுலேருந்து எடுத்து கொடுங்க, யார் வேணான்றவங்கள நீ சொல்கிற மாதிரி அறநிலையத்துறை காசை எடுத்து கொடுக்கட்டும். ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் கொடுத்து கிறிஸ்தவம் பொங்கல் கொண்டாட இது கொண்டு கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை வந்து தமிழர் பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்க சொன்னால் சர்ச்சையில் பூரா பொங்கல் வைக்கலன்னு சர்ச்சை பூரா அனுமதி பூரா ரத்து பண்ணுங்க. மசூதியில் பொங்கல் வைக்காத மசூதியை பூரா ரத்து பண்ணுங்க. தமிழர் பண்டிகை நாங்கள் எல்லாருக்குமே வந்து இது பரிசாக கொடுப்போம், அந்த பொங்கல் இனாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சர்ச்சை மசூதியை ரத்து பண்ணுங்க, இல்லை கொண்டாடுறவங்களுக்கு மட்டும் கோயில் நிதியிலேருந்து எடுத்து கொடுங்க.